இந்த வீடியோவில் நெய் மிளகாய் செடி விதையிலிருந்து ஃபுல்லாக வளர்ந்து காய் காக்கிற வரைக்கும் அதனுடைய ஃபுல் க்ரோத், அப்புறம் அதனுடைய அப்டேட், அதை எப்படி வளர்க்கணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நெய் மிளகாய் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்த போது ஒரு ரோட் சைட் ஷாப்பில் இதை வாங்கியிருந்தோம். இதில் ஒரு பெரிய சைஸ் ஒரு மிளகாய் எடுத்துக்கலாம். அதில் நிறைய விதை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிலேருந்து தான் நம்ம விதைக்கி விட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் நெய் மிளகாயோட விதையை போட்டு நாங்கள் வளர்க்க போகிறோம். இதனுடைய மண்கலவை 50% வேர்மி கம்போஸ்ட், 50% மண்புழு உரம். இது மாதிரி மிளகாய் உடச்சிங்கன்னா உள்ளே விதை இருக்கும். இதை தான் நம்ம பிளான்ட் பண்ண போகிறோம். இந்த சீட்லிங்கை நாங்கள் 13th August 2025 போட்டிருக்கோம். இது மாதிரி ஒரு பாட்டில் மண் கலவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த சீடெல்லாம் எடுத்து அப்படியே அந்த டாப் லேயரில் ஸ்பேஸ் விட்டு போடுங்க. ஸ்பேஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா செடி நல்லா கொச்சன்னு பக்கத்தில் வளரும், சரியாக வளராது. ஸோ ஸ்பேஸ் விட்டு போட்டுட்டு மேலே ஒரு லேயர் ஆஃப் மண்ணை போட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. நல்லா கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது உங்களுக்கு செட் ஆகிடும். தண்ணி தெளிச்சோ இல்லைனா இது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வச்சோ இதை ஸ்ப்ரே பண்ணுங்கள். நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா செடி அழுகி போயிடும், அப்புறம் வளராமல் இருக்கும். இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலே போதும், உங்களுக்கு செடி தாராளமாக வளர ஆரம்பிக்கும். இது நம்ம விதை போட்டு 2 வீக்ஸில், அதாவது 1 September 2025 அப்டேட். இது செடி எல்லாமே நம்ம போட்ட விதைக்கெல்லாம் முக்கால்வாசி நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இலையெல்லாம் விட்டு நல்லா ஈவனாக நம்ம போட்ட 3 பாட்லேயுமே செடி நல்லா வளர ஆரம்பிச்சிட்ருக்கு. இதுதான் இந்த 2 வாரத்துடைய அப்டேட். இது 1.5 மாதம் கழிச்சிருக்க அப்டேட், அதாவது 15th October 2025 அப்டேட். இது நம்ம வச்சிருந்த பாட்லேயே நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே ஒரு பெரிய க்ரோ பேக்லேயோ இல்லை ஒரு பாட்லேயோ எடுத்து வச்சு நீங்கள் ரீபாட் பண்ணி வளர்க்க ஆரம்பிங்க. இதனுடைய மண்கலவை 2:2:1, 2 மடங்கு வேர்மி கம்போஸ்ட், 2 மடங்கு கோகோபீட், 1 மடங்கு செம்மண். இதுதான் இதனுடைய கலவை. இதை நாங்கள் 3 செடியாக நாங்கள் எடுத்து வச்சு இதில் வளர்க்க போகிறோம். இந்த க்ரோ பேக்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மண்ணை நோண்டிட்டு அதில் நீங்கள் இந்த செடியை கேர்ஃபுல்லாக ரூட் டேமேஜ் ஆகாமல் பழைய பாட்டிலேருந்து எடுத்து இதில் வச்சுட்டு நீங்கள் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி எத்தனை க்ரோ பேக்லேயோ இல்லை ஒரு பெரிய பாட்லேயோ இல்லை கிரவுண்ட்லேயோ கூட நீங்கள் இது மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் செடியை நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிக்கலாம். இது 2 மாதத்துடைய அப்டேட், அதாவது 11th December 2025. செடி நல்லா வளர்ந்துருக்கு, இலையெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வேர்மி கம்போஸ்ட் கொடுக்குற டைம். இந்த மண்ணுடைய டாப் லேயரில் இது மாதிரி ஸ்டிக்கோ இல்லை கார்டனிங் டூலோ வச்சுட்டு கொஞ்சம் மண்ணை நோண்டி விட்டுருங்க, செடியை டேமேஜ் பண்ணாமல். ஒரு கை அளவு, இந்த ஸ்கூப் அளவு வேர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கோங்க. அது இந்த செடியோட டாப் லேயரில் ஃபுல்லாக நல்லா படற மாதிரி போட்டுவிட்டு திருப்பி இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா செடி நல்லா வளர ஆரம்பிக்கும். பூ விட்டு காய் காய்க்க நல்லா ரெடி ஆகிடும். இது நம்ம வேர்மி கம்போஸ்ட் கொடுத்து 1 மந்தோடைய அப்டேட், அதாவது 3rd January 2026 அப்டேட். செடி நல்லா ஸ்ட்ராங்காக ஹைட்டாக வளர்ந்துருக்கு, பூ விட்டு நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது 10th January 2026 அப்டேட். செடி நல்லா வளர்ந்துருக்கு, ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது, நிறைய காய் விட்டுருக்கு, பூ நிறையா விட ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது நாங்கள் நெய் மிளகாய் வேறு ஒரு க்ரோ பேக்லேயும் எடுத்து வளர்த்துருந்தோம். இதுலேயும் க்ரோத்து சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிளகாவோட சைஸும் பெருசாக இருக்குது, க்ரோத்தும் பெருசாக இருக்குது. இது நம்ம மாடி தோட்ட நெய் மிளகாவுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் ஹார்வெஸ்ட்டு. இப்போ இந்த நெய் மிளகாய் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா பெரிய சைஸில் இருக்குது. இதனுடைய ஸ்மெல்லும் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க இந்த நெய் மிளகாவோட 5 months ஜேர்னி இது. அதாவது நம்ம விதை போட்டதுலேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் 5 months ஆகிருந்துருக்கு. இன்னமும் காய் காய்ச்சிட்ருக்கு. அதனுடைய அப்டேட்லாம் நம்ம சேனலில் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கார்டனிங் வித் ஸ்கூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.